வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆண்டனி அசோக்குமார். இன்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் எஸ்ஆர்எம் உணவகம் கல்லூரியில் இருந்து இது 2வது தடவையாக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். ட்ரையம்ப் வேர்ல்டு ரெக்கார்ட். முதல் தடவை நாங்கள் பண்ணும்போது உலகத்திலேயே மிகப்பெரிய மில்லட் கேக் பண்ணோம். 550 கிலோவில் பண்ணோம். இப்போ 3556 பர்கர்ஸ், மில்லட் பர்கர், வேகன் மில்லட் பர்கர் பண்ணுறோம். இது ஏன் பண்ணுறோன்னா, இது சோஷியல் அவேர்னஸ் பண்ணுறதுக்காக நோ ஃபுட் நோ வேஸ்டேஜ் நோ ஃபுட் வேஸ்டேஜ் ஆர்கனைசேஷன் மூலமாக இதை நாங்கள் எடுத்து ரீச் பண்ண போகிறோம். இதை உணவை ஒன்று நம்ம வேகன் ஃபுட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதே போல் மில்லட் ஃபுட்டுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இன்னைக்கு அலுமினை மாணவர்கள் இங்கிருந்து பாஸ் அவுட் ஆகி போன மாணவர்கள், ஏனென்றால் இது 32வது வருடம் நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து சென்ற அநேக மாணவர்கள் நிறைய பல இடங்களில் மிகவும் பிரபலமான தகுதியில் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வரவைத்து அவர்களும் ஏனென்றால் அவர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபுட் வேஸ்ட் பண்ணுறதுன்றது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி இருக்கணும், அதாவது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு, டிசிப்ளின், எப்படி ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எப்படி ஃபாஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட்டை நடத்த முடியுன்றதை காட்டி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு பண்ணுறோம். இன்றைக்கு வந்திருக்கிற அனைத்து மீடியாவர்களுக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. ஒரு 900 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எத்தனை நிமிஷத்துல சார் முடிக்கிறதுக்கு அசம்பிளிங் பண்ணுறதுக்கெல்லாம் சேர்த்தா 9 மினிட்ஸ். மொத்தமாக இது ஸ்டார்ட் பண்ணோன்னா 3 மினிட்ஸில் முடிச்சிடும். இப்போ அவ்வளோ பர்கர்ஸ் என்ன பண்ண போகிறோம்? இது நோ வேஸ்டேஜ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அது மூலியமா இதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதை எடுத்து அவங்க கொண்டு போய் எங்கெங்க சில ஆர்ஃபனேஜ் ஆசிரமங்களுக்கு போய் அவங்களுக்கு இதை ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அதை பேக் பண்ணி அப்படி உடனே கொடுத்துருவோம். உடனே ஈவெண்ட் முடிஞ்சோன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவோம்.